எல்லாருக்கும் வணக்கம். நியூ இயர்னா இளமை இதோ இதோ சாங் மாதிரி February 14னா சன் டிவியில் முன்னாடியெல்லாம் காதலர் தினம் படம் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே வருஷம் மட்டும் சாந்தனம் நடித்த சக்கரை கட்டி படம் போட்டாங்க. இப்போல்லாம் சீரியல்ஸ் தான் போடுறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் எல்லா வருஷமும் காதலர் தினம் தான். ஸோ இந்த காதலர் தினத்துக்கு அந்த காதலர் தினம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டீமேக் பண்ணிடுறேன். ஒன்று அண்டர்டேக்கனுக்கு 7 உயிர் ரிக்கி பாண்டிங் வச்சுருக்குது ஸ்ப்ரிங் பேட்டு. இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னால் வந்துச்சு. என்னது நானி படத்தில் நடித்ததுனால தான் நானின்னு அவருக்கு பேர் இருந்துச்சு அப்படின்னு தினம் ஒரு மித்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி காதலர் தினம்னு பேர் வச்சதாலேயே இது காதலர் தினம்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நம்மள பல பேர் இன்றைக்கி நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ரிலீஸ் ஆனது July 9, 1999. ரெண்டாவது, என்னதான் இது காதலர் தினம்னு பேர் வச்சுட்டு காதலை பொழிஞ்சாலும் படம் குழந்தை தொழிலாளர்களுக்கு சமர்ப்பணம்னு தான் ஆரம்பிக்கும். சரி, இதோட கதையை ஒரு டைம் சொல்லிடுறேன். கதை தானே, அதெல்லாம் நல்லா தெரியும் பாஸ். எங்கே கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். அது வந்து இவங்க 2 பேரும் ப்ரௌசிங் சென்டர்லாம் ப்ரௌஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சின்னு ஜெயந்த் தான் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ஃபேக் ஐடி. கரெக்டாக ஃபுல் கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெளிவாக சொல்லு. தெரியல இல்லை, கடைசியாக எப்போ பார்த்தேன்? மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுக்க. ஹீரோ ராஜாவுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு, அப்பா படிப்புக்கு எகெயின்ஸ்ட்டு, அவங்க அம்மா சப்போர்ட்டு. தம்பி ஸ்கூல் போகாமல் அப்பா கூட கால்வாயில் வேலை பார்க்குறான். இந்த சுச்சுவேஷனில் இருந்து ராஜா பாம்பேக்கு போய் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பெஞ்சில் போய் சோகமாக தூங்குறான். அப்பா அவனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டிராகன் படத்தில் சிகரெட் பறந்து மிஸ்கின்ட்ட போகிற மாதிரி காலேஜ் ஃபவுண்டர் நாசர் காரில் விழுது. அவர் மினிஸ்டர் ரெஃபரன்ஸ் எல்லாம் மீறி ஹீரோ ராஜாவுக்கு பாவப்பட்டு சீட்டு கொடுக்குறாரு. அங்கே நல்லா படிக்கிற ராஜாவை அவருக்கு பிடிச்சி போகுது. இப்போ ஹீரோ ஆன்லைன் சாட்டில் ரோஜான்ற ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிக்க, அவள் அமெரிக்கான்னு சொல்ல இவள் லண்டன்னு சொல்லி அப்படியே சாட் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அதே ப்ரௌசிங் சென்டரில் 2 பேர் எதேச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷனில் தினம் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்டர்வல் ட்விஸ்ட் என்னென்னா, ஒரு இன்டர் காலேஜ் ஈவெண்ட்டில் நாசரோட பொண்ணு தான் ஹீரோயின்னு ஆடியன்ஸுக்கு தெரிய வருது. ஆனால் இந்த இன்டர்வலுக்கு முன்னாடியே ஹீரோ அவரோட இன்டர்வலுக்கு போயிடுறாரு. வாஷ்ரூம் போயிடுவார். ஸோ அவருக்கு இப்போவும் ஹீரோயினோட அப்பா தான் நாசர்னு தெரியாது. இப்போ ஹீரோ அவனோட லவ் மேட்டரை நாசர்கிட்ட எதேச்சையாக சொல்ல, நாசரும் அது அவர் பொண்ணுக்குன்னே தெரியாமல் நம்ம தீயா வேலை செய்யணும் குமார் சந்தானம் மாதிரி அவர் பொண்ணு ஹெல்ப்போடவே லவ் லெட்டர் எழுதி ஹீரோ கிட்ட கொடுக்க, அவன் புக்கில் வச்சு அவள்கிட்ட கொடுக்குறான். அந்த லெட்ரு கீழே விழுந்துட, அது லெட்ரு இருந்த விஷயமே ஹீரோயினுக்கு தெரியாமல் போயிடுது. அதே மாதிரி ஹீரோயின் லெட்டர் எழுதி ஹீரோ கிட்ட தர, அப்போ ஹீரோவோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் கரெக்டாக வந்து அவள் கொடுத்த லெட்டர்லேயே தெரியாமல் ஹீரோ அட்ரஸ் எழுதிட்டு வாங்கிட்டு போயிடுவான். எனக்கு இதை பார்க்கும்போது இந்த 96 படத்தில் சாந்தின்னு ஒரு வில்லி கேரக்டர் ஒன்று வரும் இல்லையா, வந்து ஒரு உலகமாக ட்விஸ்ட் ஏற்படுத்தும் பாருங்க, அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போது அந்த காலேஜ் ஈவெண்ட்டில் இன்னொரு காலேஜ் ஓனரோட பையன் ராகேஷும் வந்திருப்பான். பணக்கார பசங்கள்னாலே ரோஹித் பிள்ளாடி ராகேஷ் தானே, அதுதானே தமிழ் சினிமா வழக்கம். அந்த ராகேஷுக்கு ஹீரோயினை பிடிச்சி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா நாசர் அப்ரோச் பண்ணுறாரு. அது எப்படின்னா, முக்கியமான மேட்டர்னால் நாமெல்லாம் சைலண்ட்டான இடத்துலான பேசுவோம். இவங்க மியூசிக் கான்செப்டில் உட்காந்து அதை பற்றி பேசுகிறாங்க. நாசரும் அவருக்கு ஒத்துப்பார். வாக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பொண்ணுக்கிட்ட போய் கேட்க, அவள் கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஒரு நாள் ஹீரோ கிட்ட நாசர் அவரோட சோகமான ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஹீரோவுக்கு இன்னுமே நாசர் மேலே ஒரு மரியாதை வந்துடும். அடுத்த சீன்லேயே நாசரோட பொண்ணு தான் ரோஜான்னு ஹீரோவுக்கு தெரிய வரும். இப்போ ஹீரோ ஷாக்கில் இருக்கும்போது நாசர் ஹீரோ கிட்ட வந்து, ராகேஷ் அப்பாட்ட வாக்கு கொடுத்துட்டேன், என் பொண்ணு டைம் கேட்குறா, என்ன சொல்லுவாளோன்னு ஒரே பயமாக இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோ அதெல்லாம் ஒத்துப்பாங்க. அண்ட் உங்களுக்கு நன்றி கடனா உங்கள் பொண்ணு கல்யாணத்தில் நான் இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட மறுபடியும் மெயில் அனுப்புவாங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் ராஜா, நான் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ நாசருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு லவ் பண்ணலன்னு போய் சொல்லுவார். அது ஏன் அப்படின்னா, இவங்க லவ் பண்ணலன்னு சொன்னால் தான் நாசர் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளைக்கு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுவார். இப்போ வேறு வழி இல்லாமல் ஹீரோயினும் நாசர்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க. இப்போது ஹீரோ பூவே உனக்காக விஜய் மாதிரி பாட்டு பாடி கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வார். ரிசப்ஷன் முடிஞ்சிடும். ஹீரோ காலையில் கல்யாணத்துக்கு வரேன்னு போய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புவார். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். எங்கடா போகிறான்னு கேட்டதுக்கு, இனிமேல் ரோஜாவுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு, அவர் வந்து நம்ம ராமச்சந்திரா சாரோட பொண்ணு, அவங்க வந்து எனக்கு பல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நான் அவர் பொண்ணே வந்து எப்படி கல்யாணம் பண்ணி அவருக்கு நான் துரோகம் பண்ண முடியுமா, என் லவ்வுக்காக நான் துரோகம் பண்ண முடியுமா, எனக்கு வந்து அவ்வளோ நல்லது பண்ண ஒரு மனுஷனுக்கு வந்து நான் நோகம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வந்து நாசர் வந்து காருக்குள்ளே இருந்துட்டு எதேச்சியாக கேட்டுருவார். இப்போ தான் அவர் வந்து ஒன்றொன்றையும் ரியலைஸ் பண்ணுவார், நம்ம பொண்ணும் ஹீரோவும் லவ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவான். நாசரும் வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போவார். இந்த விஷயத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணிவண்ணன்ட்டு ஹீரோ ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிகிட்டு இருப்பார். அப்போது மணிவண்ணன் என்ன பண்ணுவார்னா, என் ட்ரெயின் வந்துருச்சுப்பா, நீ வந்து காதலில் ஜெயிக்கலைனாலும் ஒரு மனுஷனாக ஜெயிச்சிட்ட, ஸோ என்னோடய விசிட்டிங் கார்டு, இதை நீ வச்சுக்க, எந்த ஹெல்ப்னா இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கிளம்பிடுவார். ஹீரோவோட ட்ரெயின் வந்துடும். ஹீரோவும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருவான். அந்த நேரத்தில் வந்து நாசர் வந்து ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போயிடுவாங்க. கல்யாண மண்டபத்துக்குள்ளே போனால் மாலை ஏதோ மாற்ற போவார் ஹீரோயின் வந்து
அந்த ராகேஷுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து சடனாக ஷாக்காக வந்து ஹீரோவை பார்ப்பான். ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக போய் நிற்பான், பின்னாடி நேசர் நிற்பார். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு ஹீரோயின் வாயிலேருந்து பிளட் வரும். பிகாஸ் ஹீரோயின் பாய்சன் சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஒரு ஷாட்டு நம்மளுக்கு வந்து படத்தில் முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. கட் பண்ணால் ஒரே ஒரு ஷாட்டு சின்னதாக ஒரு டென்ஷன் பில்ட் ஆகும். ஹீரோயினோட ரோஜா தோட்டத்தில் ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்து என்னமோ எழுதிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அவன் என்ன எழுதுவான் அப்படின்னா, மணிவண்ணனுக்கு மேரேஜ் இன்விடேஷன் எழுதுவான். February 14 எங்களுடைய வந்து கல்யாண தினம், காதலர் தினத்தன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து கல்யாணம்னு இன்விடேஷன் எழுதுவான். டைட்டிலுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட ஹைலைட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட், அப்போ இருக்கிற யூத்துக்கும் சரி இன்றைக்கி நான் பார்க்கும்போதும் சரி இந்த படம் சலிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் இதோட ஸ்க்ரீன் ப்ளே. சில பழைய படங்களை இப்போ பார்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ரிலீஸ் டைமில் அது சரியாக போயிருக்காது. ஆனால் இந்த படம் கமர்ஷியலாகவும் நல்லா ஹிட் ஆகிருந்தது. தென் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பட் அண்டர் ரேட்டட் சோனாலி பிந்த்ரே தான். இவங்களுக்கு இதான் தமிழில் ஃபஸ்ட்டு படம். இதுக்கு முன்னாடி பாம்பே படத்தில் வந்த ஹம்மா ஹம்மா சாங்குக்கு ஒரு கேமியா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு கண்ணோடு கண்பதலாம், அதான் அர்ஜுன் பாட்டு. தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியதே, அந்த பாட்டு வர படம் கண்ணோடு கண்பதலாம். அதில் நடிச்சிருப்பாங்க. நம்மளோட அன்ஃபார்ச்சூன் அவங்க அடுத்து எந்த ஒரு டேரக்டர் தமிழ் படமும் நடிக்கலை. ஈவன் தெலுங்கில் கூட சில படங்கள் நடித்தாங்க, ஹிந்தியில் வந்து பிஸி ஆகிட்டாங்க. எனக்கு எப்போயுமே ராமாயணத்தை வந்து ஒரு சீரியலாக எடுத்தாலும் சரி இல்லை ஒரு படமாக எடுத்தாலும் சரி அதில் லட்சணமான சீதை கதாபாத்திரத்துக்கு எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் இவங்க முகம்தான் ஞாபகம் வரும். அழகான பொண்ணுனாலே சின்ன வயசுலேருந்து இவங்க இமேஜ் தான் எனக்கு ஏர்லி ஸ்டேஜில் வரும். இப்போவுமே எனக்கு அப்படி தான் இருக்குது. இன்னமும் அவங்கள யாரும் பீட் பண்ணலை. ஈவன் ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென்னை விட இவங்க வந்து ஒரு பேரழகின்னு நான் சொல்லுவேன். ஈவன் காதலர் தினம் படத்தை யார் யார் பார்த்தாங்களோ அந்த படத்தோட பெரிய ஃபேன் யாரோ அவங்களுக்கெல்லாம் சோனாலி பிந்த்ரேவோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். ஸ்டில் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. யார் யாரும் சோனாலி பிந்த்ரே ஃபேன்ஸுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சிம்பிளாக அவங்கள மட்டும் பாருங்கள். ஒரு காம்பலேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. அப்புறம் இதோட லொக்கேஷன்ஸ், தமிழ் சினிமாவில் பாம்பேனாலே ஒரு கோஷ் இருக்கும். அதுவும் பாம்பே பேக்ட்ராப்பில் 2 யங்ஸ்டர்ஸ்குள்ளே நடக்கிற ரொமான்டிக் ட்ராமா, அதை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார் பிசி ஸ்ரீராம். தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு சில சினிமாட்டோகிராஃபரில் முக்கியமானவர் அவர் மணிரத்னம் கூட பண்ண படங்களை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இந்த படமும் அவர் தான் பண்ணாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் ஏஆர் ரஹ்மானை பற்றி நான் தான் சொல்லணுமா? கெரியர் உச்சத்தில் இருந்த டைம், ஃபோட்டோ அனுப்பும்போது ஒரு பாட்டு, நேரில் ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணும்போது ஒரு பாட்டு, கம்ப்யூட்டருக்கு ஒரு பாட்டு, கல்யாண வீட்டுக்கு ஒரு பாட்டு, லவ் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு பாட்டு, அதுக்கு பதில் வரலன்னு ஒரு பாட்டு, எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான சுச்சுவேஷனு, அதுக்கு ஒரு பக்காவான லிரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மேக்னம் ஓப்பஸ் ஆல்பம் தான் இது. இன்றைக்கும் காதலர் தினம் பாட்டை தினம் கேட்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கவுண்டமணி சின்ன ஜெயன் காமெடி படம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா கூட இந்த காமெடி சீன்ஸை நிறைய பேர் ஆதித்யா டிவிலேயோ இல்லை வேறு எதனா காமெடி டிவிலேயோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ரீவாட்சில் கவுண்டமணிக்கும் குணாலுக்கும் ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அது கோ ஸ்டோரிக்கும் லிங்க் ஆகிருந்தது. அப்புறம் நோஸ்டாலஜிக்கான சில மொமெண்ட்ஸ், ஹீரோயின் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி ஹீரோக்கு இமெயில் அனுப்புவாங்க. அதை ஹீரோ ஓப்பன் பண்ணும்போது பஃபர் ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு க்யூட்டான ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. இன்ஃபேக்ட் டேரக்டர் கதிருக்கு இந்த ஸ்கேன் பண்ணி அனுப்புறது, அது ஸ்லோ மோஷனில் நம்ம கம்ப்யூட்டரில் ரிசீவ் ஆகுறதுன்னு இதெல்லாம் நோட் பண்ணி தான் இன்டர்நெட் பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ண ஐடியா வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். படத்தில் கூட ஹீரோயின் ஃபோட்டோ ஹீரோ கம்ப்யூட்டரில் ரிசீவ் ஆகும்போது அந்த ஃபீலை ஹீரோ கேரக்டருக்கும் சரி படம் பார்க்குற நம்மளுக்கும் கரெக்டாக கன்வே பண்ணியிருப்பார். இப்போவும் சரி இதில் வர அந்த ப்ரௌசிங் சென்டர் மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. அது என் மைண்டில் வந்து அப்படி பதிஞ்சு போய்ட்டு. அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லுவார், ஒரு நாளைக்கு 500-600 மெசேஜ் அனுப்பி 5000 செலவு பண்ணியிருக்கான்னு. இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு மெசேஜ் அனுப்பிடுறோம்னு நினைக்கும் போது ஆஸ் யூஷுவல் வேப்பாக இருக்குது. ஜெயங்கொண்டான் படம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அதில் வினய் தங்கச்சியாக வருவாங்கள்ல, லேக்கா வாஷிங்டன், அவங்க இந்த படத்தில் 2 ஷாட்டில் வருவாங்க. தென் எனக்கு இந்த படம் சின்ன வயசில் பார்க்கும்போதே சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சது. ஒன்று, இது குணாலோட டெபியூட் ஃபிலிம். மற்ற படங்கள் மாதிரியே இதுலேயும் அவர் அந்நியமாக தெரிஞ்சார். ஆனால் இந்த படத்தை ஹிந்திலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரீஷூட்லாம் பண்ணி தில் ஹை தில் மைன்ற பேரில் 2000 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஹிந்தி வெர்ஷனுக்காக தான் குணாலை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். ஈவன் நடிகர் அஜித் செலக்ட் ஆகி ஷூட்டிங்க்கு வந்து அதுக்கு பிறகு அவர் நீக்கப்பட்டதா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு உண்டு. அண்டு குணாலுக்கு சம்மந்தமே இல்லாத ஓவர் ட்ராமேட்டிக்கான அவங்க அப்பா கேரக்டர், அவர் பேசுகிற டைலாக்ஸ், ஆனால் அதில் ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க.
குணால் கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க அம்மா கேரக்டருக்கு ஒரு ஃபேர் ஸ்கின் உள்ள ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நாசர் கேரக்டர் கூட ஒரு சினிமாவில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் கேரக்டர். முக்கியமாக சின்னி ஜெயன், இவர் கதிரோட ஃபஸ்ட்டு படமான இதயமில் நடிக்கும் போதே 31 வயசு, இதில் 39 வயசு, குணாலுக்கு வெறும் 22 வயசு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். விண்டேஜ் சினிமாவில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதே மாதிரி அவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணு ஏன் ட்ரெயினில் வரணும்? அதை விட பெரிய காமெடி என்னென்னா, காரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுவாங்க. முக்கியமாக ரோஜா வித்ஸ் ராகேஷுக்கு பதிலாக ராஜேஷ்னு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேட்ஸை வச்சு சில கோஇன்சிடன்ஸ் இருக்குது. நம்பர் 1, 1999 ஜனவரி 1 நியூ இயரில் தான் இந்த படம் ஆரம்பிக்கும். குணால் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பார். அன்னைக்கு தான் நாசர் ரோஜாவுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். சொனாலி பிந்திராவோட ஒரிஜினல் பர்த்டேவும் அன்னைக்கு தான். நம்பர் 2, இது கொஞ்சம் சோகமானது தான். நான் இந்த படத்தை எகெயின் பார்க்க ஆரம்பித்தது February 7. அன்னைக்கு தான் நடிகர் குணாலோட நினைவு தினம். ஓவராலாக இப்போ கூட ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு மேக்னம் ஓப்பஸ் படம் தான் காதலர் தினம். ரீசெண்டாக நான் படையப்பாவை கூட அப்படி தான் ஒரே சிட்டிங்கில் பார்த்து முடித்தேன். ஆனால் இப்போ வர பெரும்பாலான ஹிட் படங்களை கூட அப்படி பார்க்க முடியறதில்ல. தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காதலர் தினம் படம், அந்த நோஸ்டாலஜிக் மூமெண்ட், விண்டேஜ் மூவிஸ், இதை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோ எப்படி இருக்குது, அடுத்து நம்ம எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.